நம்ம இன்றைக்கி வந்து கேரட்டை வந்து புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். தொலியை சீவிட்டு நல்லா ஒன்று ஓலை வெட்டி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம், கேரட்டு பொரியல். இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். கேரட்டு கடுகு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உளுந்த பருப்பு போடுவோம். இது கொஞ்சம் நல்லா உளுந்து வந்து பொன்னிறமாக வரணும், நல்லா மணமாக இருக்கும். இந்த உளுந்து மட்டும் எண்ணெயில் வறுத்தாலும் தனியாக எண்ணெய் ஊற்றாமல் வறுத்தாலும் நல்லா மணக்கும், வீடே மணக்கும். இப்போ வந்து நம்ம கடுகு உளுந்து வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் கறி வச்சுருக்கோம், பச்சை மிளகாயை போட்டுக்கிறோம். இந்த கருவேப்பிலையை போட்டுக்கணும். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து கொடுக்கும். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து கேரட் அள்ளி போட்டுக்கிறோம். நம்ம வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம அதில் போட்டுக்கிறோம். இது காண்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். இது வந்து நல்லா ஒன்று ஓலை கிண்டி விட்டுக்கிறணும். கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுறணும். அப்போ தான் நல்லா வேகும். நம்ம திரி வச்சுருக்கோம் அப்படின்னா ரொம்ப வேக விடணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம வெட்டி வச்சுருக்கோம், அதனால் இது வேக கொஞ்சம் லேட்டாகும். கேரட்டு நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி கிடக்கு. இந்த தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. தண்ணி எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்லா வறண்டு வரணும். இப்போ கொஞ்சம் மிளகாய் பொடி போடுவோம். ஏன்னா நான் மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். நல்லா காய் வந்துருச்சு, நல்லா வெந்து வத்தி வந்துருச்சு தண்ணியே இல்லாமல். இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ போட்டுக்கணும். தேங்காயும் சின்ன சீரகமும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், தண்ணி ஊற்றாமல் பூ மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம போட்டு செய்யும் போது சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பூவை நம்ம கேரட்டை வந்து திருவி போட்டு நம்ம தேங்காய் பூ போட்டு பண்ணாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இது வந்து நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொழு பொழுன்னு நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு வதக்கினா எப்படி வதக்குவோமோ அதே மாதிரியே நம்ம வந்து கேரட்டை வதக்குறோம், அவ்வளோதான். உருளைக்கிழங்கு வதக்கணும்னா தேங்காய் பூ போட மாட்டோம். இப்போ கேரட்டுக்கு நம்ம தேங்காய் பூ போடுறோம், அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான், வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சின்ன சீரகமும் தேங்காயும் இஞ்சி சாரில் போட்டு அரைச்சி நம்ம இதில் போட்டிருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். சீரகத்தோட மனம் நல்லா இருக்கும். வெங்காயம் நம்ம நிறையா போட்டிருக்கோம். கேரட் நமக்கு வந்து நிறையா போட்டிருக்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இல்லைன்னா வெங்காயம் நிறையா போட்டால் நமக்கு நல்லா கணிசமாக இருக்கும். கேரட் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.